الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருளுக்குரிய ரமலான் மாதத்தினுடைய சங்கையான பிறை 11 தராவீஹுடைய தொழுகையை இறை இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலானினுடைய நல்ல இரவின் பொருட்டினால் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமலானினுடைய ஏனைய பகுதிகளும் அவன் உகந்த நல் வழிபாட்டோடு அமைவதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் நமக்கு நிரப்பமான நல்லொருளை பொழிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனின் சூரா அர்-ரஅத், சூரா இப்ராஹிம், சூரா அல்-ஹிஜ்ர், சூரா அன்-நஹல், அந்நஹலுடைய சூறாவில் 79 ஆயத்துகள் வரைக்கும் நாம் இப்பொழுது ஓதியிருக்கிறோம். நிரப்பமான இந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமது ஆயுள் முழுவதும் இறைமறையை தொழுகையில் கேட்கக்கூடிய நன்னசீபை தருவானாக. சகைக்குரிய பெருமக்களே, பல்வேறு இறை அத்தாட்சிகள் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதிய இந்த வசன வரிகளில் ஊடாக நமக்கு சிந்தனை தூண்டும் விதமாக ஒன்றை சொல்வான். நமது இயலாமையையும் அல்லாஹ் அந்த இடத்தில் அவன் தன் வல்லமையை, குதிரத்தை காட்டும் முகமாகவும் அதை வெளிப்படுத்தி காட்டுவான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளை, ஒரே ஒரு அருளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, அவன்கிட்ட ஒரே ஒரு அருள், நம்மளை சொல்லும்போது எல்லாரும், இது அவன்ட தனித்துவத்தை, அவன்ட கிபிரியத்தை காட்டுது. அவன் மட்டும்தான் கிபிரு கொள்ள தகுதி படைத்தவன். பெருமை அடிக்கிறதுக்கு தகுதி உடையவன் யாருன்னா முத்தகப்பீர் மட்டும்தான். பெருமை அடிக்கிறவனுக்கு பேரு முத்தகப்பீர்னு அர்த்தம். அல்லாவுக்கு பேரு தான் முத்தகப்பீர். அவன் தான் பெருமை அடிக்க தகுதி உடையவன். நாமெல்லாம் பெருமைக்கு எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. நம்ம கிட்ட நம்மடையா இருந்தாலையா நாம பெருமை அடிக்க முடியும்? நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. உடலும் அவனே, உயிரும் அவனதே. எங்க நம்ம கிட்ட எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த உடலையும் தந்ததாவன், உயிரை தந்ததாவன், ஆற்றல சக்தியை தந்ததாவன். இதை வச்சுட்டு எங்க நாம பெருமை அடிக்க? அந்த முத்தகப்பீர் அவன் தன்னுடைய அந்த கிபிரியத்தை காட்டும் முகமாவும் சொல்லுவான். வைன் தஉது, நீங்க எல்லாரும் சேர்ந்து, இந்த தஉதுனா நீங்க எல்லாரும் சேர்ந்தனா எத்தனை துறை சார்ந்த வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு ஜீவிகளா இருந்தாலும் சரி, நிஅமத் அல்லாஹ், அல்லாஹ்வின் ஒரே ஒரு நிஅமத்தை நீங்கள் கணக்கிட முனைந்தாலும், அதை குறித்த உங்கள் ஆய்வுகளை நீங்கள் செலுத்தினாலும் அர்த்தம். அஹ்சான்னா அது என்னன்னா ஃபுல்லா அடைய வளையிறது, ஃபுல்லா அதை ஃபுல்லா கணக்கெடுக்கிறது, எதையும் விடாம துல்லியமாக அளவீடு செய்யறது, மதிப்பீடு செய்யறதுன்னு வச்சுக்கலாம். ஒன்னும் முடியாதுங்கிறான். லா துஹ்ஸூஹா, அதெல்லாம் கணக்கவே முடியாது அப்படிங்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்க தான் செய்யறோம். மருத்துவ உலகம் இன்றும் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறதே தவிர ஆய்வுகளை முடிச்சிருச்சா? ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டா கூட இதுவரைக்கும் கண்ணை குறித்து எல்லாரும் ஆய்வு செய்து முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு முடிஞ்சுதா? இந்த உடல் கூறுகளில் உள்ளதில் கூட அன்னைக்கெல்லாம் ஒரு மருத்துவர் இருந்தார், ஒட்டு மொத்தத்துக்கும் அவரு தான். இன்னைக்கு அப்படியா மருத்துவர்? ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு மருத்துவர். அதுல வலது பக்கத்துக்கு ஒரு ஆள், இடது பக்கத்துக்கு ஒரு ஆள். தோல் சார்ந்தது, வெறும் தோல், இது தோலை சார்ந்த, அதுக்கு தனி மருத்துவர்.
முடிக்கு தனி இது. எந்த ஒன்றும் இதுவே இப்படின்னா மற்ற படைப்பெல்லாம் எங்க தூக்கி போடுறது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தாட்சியில நிறுத்தி காட்டுவோம். இன்னைக்கு ஓதுனதுலயே வந்தது, மிம்பைனி ஃபர்சின் வ தமின் ஹாலிசன் சாயிகன் லிஷாரிபின் அப்படிங்கிறான். இந்த மாட்டுக்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் ஒரு பெண்ணுகிட்ட ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்லி காட்டுறான். குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்காக பால் சுரக்கிறது. அதுவரைக்கும் இருந்த மார்புதான், அதுவரைக்கும் இருந்த மடுதான், மடிதான். அங்க பால் சுரக்கலையே. அது ஹாலிசன் சாயிகன் லிஷாரிபின், குடிக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான ஆரோக்கியமான. மருத்துவ ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க, ஆய்வியலாளர்கள் முன்வைக்கிறாங்களா இல்லையா? இந்த உலகத்திலேயே உணவு என்று எடுத்துக்கொண்டால் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த முதல் வகை உணவு எதுவென்றால் அது தாய்ப்பால் அப்படின்னு முடிக்கிறான். அது எல்லாத்துக்கும், எல்லா மிருகங்களுக்கும், அந்தந்த மிருகங்களுக்கு அது அவ்வளவு பெரிய இதை வச்சிருக்கிறான். அது எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வருது, யாராச்சும் ஆய்வு பண்ண முடியுமா? கண்டுபிடிச்சிட்டானா பால் இங்கிருந்து அப்பா வருது அப்படின்ட்டு. சரி, அந்த தாய்ப்பாலை எவ்வளவு பெரிய, இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஞ்ஞான அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா மருத்துவ உலகம். ஒரு ஆளு தாய்ப்பாலை நான் இப்ப சுரக்க வச்சு காட்டுறேன் பாரு, புள்ள பிறக்காத நேரத்துல, குழந்தையே பிறக்கல, அந்த மடுவுல நான் பாலை சுரக்க வச்சு காட்டுறேன் பாரு, முடியுமா? சவால் விடுவான் அரபு. அப்படிப்பட்ட ஆள், அவன்கிட்ட குதிரத்து இருக்க. அதான் சொல்றான், அடிச்சு சொல்றான், முடியவே முடியாது. நீங்க எத்தனை பேர் சென்றாலும் சரி முடியவே முடியாதுங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பெரிய ஆற்றலும் வல்லமையும் வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஓதன வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், உங்களை எல்லாம் படைச்சான், உங்க தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்தியா, அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க தாய்மார் வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்குனான்னு சொல்றான். அஹ்ரஜக்கும்னு சொல்றான், அவன் தான் வெளியாக்குனான்னு சொல்றான். எப்படி வெளியாக்குனா? லா தஅலமூன ஷைஆங்கறான். இந்த இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, அது இது எல்லாம் ஒன்னும் தெரியாத ஆளா வெளியாக்குனான்னு சொல்றான். வஜஅலலக்கும் முஸம்மா வல் அப்சார, அவன் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கறதுக்கான சக்தியை கொடுத்தான், பார்க்கறதுக்கான சக்தியை கொடுத்தான், சிந்திக்கிறதுக்கான சக்தியை கொடுத்தான். எதுக்கு தெரியுமான்னு அவனே சொல்றான். எதுக்கு தெரியுமா? இத்தனையும் தந்தான் நீங்க நன்றியா நடந்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி மாத்திரம் தான் சொல்றான். வேற ஒண்ணுமே இல்லை. பெருமை பேசுறதுக்கெல்லாம் இல்லை. என் அறிவு தெரியுமா, என் தெளிவு தெரியுமா, என்கிட்ட இருக்கிற எது தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு ஒரு புள்ள சொல்றார், எவ்வளவு பெரிய அறிவாற்றல் நம்ம வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கல்விகளை கற்று அதுக்கப்புறம் தேர்ந்த அறிவாளர்களாக, முதிர்ந்த அறிவாளர்களாக, நிரப்பமான அனுபவசாலிகளாக இப்படியெல்லாம் பரிணாமங்கள் பெற்று வந்துடுறோம். அனுபவங்கள் அப்படிங்கிறது அது ஒரு தனி இது. அந்த எல்லாத்தையும் பெற்று அப்படி நிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம பேசுறோம். என்ன மாதிரிலாம் யாரும் முடியாது, என்கிட்ட இருக்கிற அறிவுலாம் சான்ஸே இல்லை, யாராச்சும் வர சொல்லுங்க பாப்பா இப்படின்னு சவால்லாம் விடுறான், எல்லாம் செய்யறான். இத்தனை அறிவுகள் அவன் தந்தான்னு சொல்றான். அதனால நீங்க நன்றி மட்டும்தான் பாராட்டணும். சொன்னேன்ல அன்னைக்கு ஒரு புள்ள சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, என் நண்பரை பார்க்க போனோம் அப்படின்றார். என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டேன். எங்களோட காலேஜில் படிச்சுட்டு இருந்த புள்ள படிச்சுட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இப்ப அவன் பான் பேபி மாதிரி ஆயிட்டான். நாங்க முன்னாடி போய் நின்றா கூட அவனால யாருன்னு சொல்ல முடியல. நான் யாருப்பா அப்படின்னா அவனுக்கு தெரியல. தாய் தகப்பர் முன்னக்க நின்று சொல்ல வேண்டியது இருக்கு, நான் தான்பா உன் பேரண்ட், நான் தான் தாய்ப்பா, நான் தான் உன் தகப்பன்பா, விளங்க மாட்டேங்குது. எல்லா நாலேஜும் பெற்றவன், கல்லூரி வரைக்கும் போயிட்டான். கல்லூரியில படிச்சுட்டு அங்கிருந்து வெளியாகிற பிள்ளை எத்தனை அறிவு உள்வாங்கி வச்சிருப்பான், எவ்வளவு நாலேஜை உள்வாங்கி வச்சிருப்பான். அந்த அறிவு எவ்வளவு முதிர்வுகளை சந்திச்சு வந்துகிட்டே இருந்திருக்கும். வாலிபங்கிறது எவ்வளவு முறுக்கேறிய பருவம். அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு இருக்கு, ஆபரேஷன் முடிஞ்சது, ஆள் பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா ஞாபக சக்தி போயிடுச்சு.
இப்ப அவன் சின்ன குழந்தையிலிருந்து எப்படி ஒண்ணு ஒன்னா பழகணுமோ அப்படி பழக வேண்டிய ஒரு சூழலில் இப்பொழுது இருக்கிறான். துஆ செய்யுங்க ஹஸரத் அப்படின்றார். அல்லாஹ் காட்டுறான். இப்ப இவங்கெல்லாம் இதெல்லாம் சரி, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, பிள்ளைகள் இந்த மாதிரி பைக்கில் போகாதீங்கம்மா, அங்கங்க இது பண்ணிடாது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய இதா போயிடுது, உங்க தாய் தகப்பர் எவ்வளவு பெரிய கனவு கண்டிருப்பாங்க, எவ்வளவு பெரிய இது பண்ணிருப்பாங்க, அதனால நீங்க இப்படி நடந்துகிட்டே இல்லமாங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு அட்வைஸ், இதெல்லாம் ஒரு பக்கம், அது வேற என்ன வைங்களேன். ஏன் இப்படி அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான்? எனக்கு மாத்திரமா இப்படி நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்படி ஏன் நடத்தி காட்டுகிறான் என்றால், மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் உதாரணத்திற்கு ஒருவரை முன்னிறுத்தி காட்டுவான். எப்பா இதான்ப்பா நில, நீ ஒன்ன வச்சு பெருமை அடிச்சிடாத, ஒரே அடி லேசா தட்டுனா போதும், ஒட்டு மொத்தமும் அவுட், ஒட்டு மொத்த நாலேஜும் அவுட். நான் யாரு தெரியுமா, நீனே யாருன்னு தெரியாதுன்றவ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லஅல்லக்கும் தஷ்குரூன் அல்லாஹ் சொல்றான். ஏன் யோசிச்சுக்கப்பா, நீ நன்றியா நடந்துக்கணுங்கிறதுக்கான ரப்புல தந்தான், என் ரப்புல எனக்கு கொடுத்தான், இவ்வளவு இதை என் ரப்புல தந்திருக்கிறான், என் அல்லால எனக்கு புகட்டுனா. எவ்வளவு பெரிய நாலேஜ் உங்களுக்கு யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் நாயகம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, எவ்வளவு பெரிய நாலேஜ் யா ரசூலல்லாஹ், எத்தனை துறைக்கும் வித்தகர் நீங்கள் தானே, அத்தனை துறைக்குமான வித்தகர் இல்லையா, எதை குறித்து தான் உங்களிடத்தில் ஞானம் இல்லை, அவ்வளவு பொக்கிஷ ஞானங்கள். உளித்த ஃபீனா, எங்களோடு தான் பிறந்தியோ, ஓ நஷாத்த பைன ஆயுனினா, எங்க கண்காண தான் வளர்ந்தியோ. யாரு சொல்றா? ஆரோக்கிய தோழர், அவர்களுடைய பாலிய சிநேகிதர், சிறுவயது பிராயத்திலிருந்து பெருமானாரோடு கூடவே பழகி வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானும் அபூபக்கரும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அனவ அபூபக்கர் ஹுலிக்னா மின் தீனின் வாஹிதுன்னாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமையை பார்த்து கேட்கிறாங்க, யார சொல்ல, என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன ஆற்றல், யார சொல்ல, என்ன பொக்கிஷம் உங்ககிட்ட, இதெல்லாம் எப்படி கிடைச்சது, எங்களோட தான் பிறந்தியோ, எங்க கண்காணத்தான் வளர்ந்தியோ, நாங்களும் ஒன்னாதான் வளர்ந்து வந்தோம், ஆனா எங்களுக்கு அந்த அறிவு போதாம இருக்குது, ஆனா உங்களுக்கு நிரப்பத்திலையும் நிரப்பமா இருக்கேன்ன உடனே அப்படியே தலை சாய்த்தவர்களாக சொன்னார்கள், அது அல்லமனி ரப்பி அஹ்ஸன தஅலீம், எனக்கு அழகா அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், வேற யாரும் கற்றுக் கொடுக்கல. அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீப், எனக்கு அல்லாஹ் தான் ஒழுக்கத்தை போதிச்சான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். நீங்க ஒழுக்கமா நடந்துக்கங்க, நல்ல விதமா நடந்துக்கங்க, மரியாதையா நடந்துக்கங்க. அல்லாஹ்வே சொல்லுவான், நீங்கள் தக்வாவோடு நடந்து கொண்டீர்கள் என்றால் என்ன நடக்கும், என்ன பரிணாமம் ஏற்படும்ங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். ஒத்தகுல்லாஹ், அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஒத்தகுல்லாஹ். நீங்க மாத்திரம் எடுக்க வேண்டியது தக்குவா தான், அதை மட்டும் விட்டுறாதியோ, அதை சரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல கவனிக்கணும், ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் ஒத்தகுல்லாஹ், நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள், சரியாக நடந்து கொள்ளுங்கள், உங்களை சீராக அமைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்க விழுமியங்களோடு உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தக்குவாவோடு நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். இதை விட என்ன வேணும்? ஆசானாக அல்லாஹ்வே மாறிவிடுகிறான். அது எப்படிப்பா கற்றுத் தருவான்? அவன் கற்றுத்தாரத்துக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்ல. அடி அடின்னு அடிக்கிறான், தேடு தேடுன்னு தேடுறான், டைப் பண்ணி வைக்கிறான், ஸ்கேன் பண்ணி ஏத்துறான், எல்லாம் பண்ணி ஒரு பெரிய குழு, அதற்காக பெரிய ஆய்வு கூட்டங்களை வச்சு பெருசா செஞ்சு எல்லாம் முடிச்சு வைக்க, டிரான்ஸ்பர்ன்னு சொல்லி இங்கேருந்து அங்க பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறான்னு. இங்கேருந்து அங்க ஃபைல, அந்த ஃபைல் அவன் சேகரிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான். இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்பர்ல எல்லாமே இங்க வந்து போச்சு. எப்ப அவ்வளவு பாடுபட்டவன்ட்டி அது இருக்கு, ஒண்ணுமே இல்லாம நீ போய் வாங்கிட்டு வந்துட்டியாப்பான்னு கேட்டா, ஆமாப்பா. அப்ப அதுக்கு இதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கா? ஒண்ணும் இல்ல, அப்படியே டிட்டோ. அவன் கற்றுத்தாரத்துக்கு இதெல்லாம் தேவையில்ல, அவன் தக்குவா மட்டும் நம்மள செய்ய சொல்றான். சரி ஹைர், இதெல்லாம் நம்மளுடைய அந்த அறிவுக்கு தீனிகளாக அல்லாஹ் அங்கே தெளித்து கொண்டே வந்த வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி ஹைர், அதோட இன்னைக்கு ரமலான் பெற 11 ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நினைவு தினமும் கூட. இதை நினைப்பதும் சுன்னத், அவங்களை நினைக்கிறது சுன்னத். ஏன் தெரியுமா? என் பெருமானார் நினைக்காத பொழுது இல்லை, அப்படி நினைச்சாங்க. ஏன் ஹதீஜாம்பாங்க,
என் ஹதீஜாவை விட்டா எனக்கு வேற யாரும் அப்படி ஒண்ணும் எனக்கு அல்லாஹு தஆலா அதை விட பகரமா வேற யாரையும் தரலன்னு நாங்க சிறந்த பெண்மணிகளை அடையாளப்படுத்துகிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் ஹதீஜா அவங்களும் சிறந்த பொம்பளைன்னாங்க. பெருமானார் ஏக காலத்துல பல திருமணங்கள் செய்திருந்தார்கள்னு தெரியும். ஆனால் முதலில் திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான் நடந்தது மாத்திரமல்ல, ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? ஹதீஜா நாயகி அவர்களோடு வாழ்க்கையை நடத்துகிற அந்த தருணங்களில் பெருமானார் இன்னும் ஒரு திருமணம் முடிக்கவே இல்லை. மத்த மனைவிமார்கள் தான் கூட்டா இருந்தாங்க. ஹதீஜா நாயகிக்கு அப்புறம் தான் மத்த மனைவிமாரெல்லாம், அதுக்கப்புறம் தான் பலதார திருமணங்கள் நடந்தது. அது தனி சப்ஜெக்ட்னு வைங்க. ஆனா ஹதீஜா நாயகி திருமணம் செஞ்சிருக்கிற அந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு திருமணம் முடிக்கவே இல்லை. ஹதீஜா நாயகி சூஸ் பண்ண ஆளு அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவாங்க, எனக்கு எல்லா துணைவிகளையும் என் ரப்பு தான் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அந்த சிறந்த சீமாட்டி ரொம்ப அறிவான ஆளு. இஸ்லாத்தை பெருமானார் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர்கள் முன்னுண்டான வேதத்தில் அபராணி பாசையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருந்த அபராணி பாசைங்கிறது எந்த வேதத்தோடு சார்ந்ததுன்னு தெரியுமா? எந்த வேதத்தோடு சார்ந்தது? தௌராத்து வேதத்தோடு சார்ந்தது. அந்த தௌராத்து வேதத்தில் விற்பன்னராக இருந்த வரக்கத் இப்னு நௌஃபல், சாச்சா மகன், ஹதீஜா நாயகி சாச்சா மகன் வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல இணைஞ்சிட்டாங்க, சுத்தமான முஸ்லிமா மாறிட்டாங்க. பின்னாடி அவங்க அப்பமே என்ன செஞ்சிட்டாங்க? ஈமான கபூல் செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹும் அதுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்க கிட்ட ஹதீஜா நாயகி எப்பொழுதும் தொடர்பாகவே இருப்பாங்க. உறவு முறையும் கூட, பெரிய ஞானம் உள்ளவளும் கூட, ஒரு தீட்சண்யமான ஆளு, தெளிவான தகவல்லாம் சொல்லுவாங்க. அவளோட அடிக்கடி இந்த மாதிரி சாச்சா மகன் சொல்லுவாங்க, இப்படி பார்த்தேன், இதுக்கு என்ன விளக்கம், இது என்ன விளக்கம்னு கேட்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் போய் கேட்டாக, இப்படி ஒரு கனவு பார்த்தம்மா, பரிபூர்ண சந்திரன் அப்படியே வந்து இறங்கி வந்து என் வீட்டுக்குள்ள வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசமாக்கிடுச்சுமா, இப்படி பார்த்தம்மான்னு உடனே அவ சொன்னாங்க, உங்க கனவு மாத்திரம் சத்தியமா உண்மையா இருந்ததுன்னா உங்க வீட்டுக்குள்ள நுபுவத்து நுழையும். இந்த கனவு மாத்திரம் சத்தியமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள நுபுவத்து நுழையும்னு அன்னைக்கு சோபனம் சொன்னாங்க. அதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமணம் செஞ்சதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய இதுகள். பெருமானாரை சூஸ் பண்ணாங்க ஹதீஜா நாயகி. ஏற்கனவே 2 திருமணம் செஞ்ச ஆளவோ, அதுல பிள்ளைகள்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இதுக்கப்புறம் தேவையில்லப்பாங்கிற அளவு ஆகி போச்சு. ஆனா அழகு சௌந்தரியம், நல்ல நிரப்பமான செல்வ செழிப்பு, கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்த செல்வ செழிப்புகள் மாத்திரம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, வரலாற்றுல பதியப்படுது. கிட்டத்தட்ட $1000 கோடி அப்பமே இருந்துச்சான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஆள் அப்படி காலடியில குவிச்சு கிடந்தது. ஏன்னா அவங்க ஹுவைலிதுங்கிற ஒரு அரச குமாரி, அவட மகளாரு, சாதாரண ஆளு கிடையாது. அப்படியெல்லாம் இருந்த ஹதீஜா அம்மையாரு வியாபார நிமித்தமாக தன் வியாபாரத்தை அதை கொஞ்சம், அவங்க பெண்ணா இருக்கிறாங்க, வியாபாரத்துக்கு ஆள் இது பண்ணணுங்கும் போது தேடும் பொழுது யாருமா இருக்கிறான்னு கேட்கக்குள்ள முகம்மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஆளு, ரொம்ப நல்லொழுக்கமான ஆளு, பரிசுத்தமான ஆளு. அவளை குறித்து யாருமே சின்ன குறை கூட சொன்னதில்லை, சொல்ல முடியல. அப்படியா, நான் பார்க்கணுமே, ஆளை கூப்பிடுங்கன்னு சொல்லி நேரா கூப்பிட விட்டு அவளை அனுப்பி விட, அவளை பத்தி ஏற்கனவே முன்னறிவிப்புகள் மூலமாக இவங்க அரக்காரதியெல்லாம் கேட்டதுனால மைசராங்கிற ஆளை கூடவே அனுப்பி, உன் வேலையே என்ன தெரியுமா, இவங்களை கண்ணியமா பாத்துக்கிறணும், சரியா, அங்க போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும்னு முன்னோட்டத்துக்கு ஆளை அனுப்பி இப்படியெல்லாம் ரொம்ப நுட்பமா அதை செஞ்ச ஆளு. அவளும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நானும் எத்தனையோ பேரோட போயிருக்கிறேன், இவரோட சிந்த வியாபாரம் மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை, என்ன அதிசயங்கள்லாம் நடந்தது தெரியுமா, ஒரு ஒரு வெயில் கூட அவங்க மேல படலைங்க அப்படிங்கிறா மைசரா சொல்றா. ஒரு வெயில் கூட படலைங்க அவங்க மேல, மேகம்
அவ போய் அந்த மரம், ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாக. அந்த மரத்தடியில பார்த்தா அங்க உள்ள பாதிரி, அந்த ராஹிபு சொல்றாரு, இந்த மரத்தடியில உட்கார்ந்த ஆளு சாதாரண ஆளு கிடையாது, நபியில வந்து உட்காருவாங்க, நான் எவ்வளவு காலமா எதிர்பார்த்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவு வந்து உட்கார்றாங்க. நீண்ட நெடிய செய்திகள்னு வைங்களேன், விருந்து போட்ட செய்திகள்லாம் நீண்ட நெடிய செய்திகள். இதெல்லாம் ரகசியமா அதிசயமா பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. வியாபாரமா அப்படி ஒரு வியாபாரம், சொற்ப லாபம் தான் வச்சாங்க, பெருசாலாம் வைக்கல, வந்த உடனே வித்து திருந்துருது அப்படின்னா எல்லாம் வந்து கேட்டுட்டு அப்படியா சரியான ஆளை தான் சொல்லி அதுக்கப்புறம் தூது அனுப்பி என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்கலான்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டு விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அனுமதிக்கிறாங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், நம்ம எப்பவுமே ஒரு இந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுக்கிறதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இஸ்திகாரான்னு சொல்லித்தாரா. இஸ்திகாரானா சூஸ் பண்ணி கேட்கறதுன்னு அர்த்தம். சூஸ் பண்ணி கேட்கறது அல்லாட்ட கேட்கணும். ஒரு இது மகளுக்கு ஒரு திருமணம் பார்க்கணும், மகனுக்கு ஒரு திருமணம் இது சம்பந்தம் பார்க்கணும், நம்ம யாரையே அணுகிறோம், அவன் நிறைய பில்டப் போட்டுட்டு போயிடுவான். இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொட்டி நிச்சயதார்த்தம் நடந்து முடியுது, திருமணமும் நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, கேட்டியலா, பல கோடிக்கு நடந்த திருமணம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா, ஒரு மாசம் தான் ஆச்சுங்க. அன்னைக்கு சொல்ற அந்த திருமணம் ஒண்ணு நடந்துச்சு கேள்விப்பட்டீங்களா, ஒரு மாசம் தாங்க, அதோட அத்து போய் கிடக்குதுங்க அப்படிங்கிற. பல கோடி கொட்டி செஞ்சு முடிச்சாச்சு. குஃபு பொருத்தம் பார்க்கறது இல்ல, இஸ்திகாரா செய்யறது இல்ல, ஒன்னும் பண்றது இல்ல. அதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மீண்டும் உங்களுக்கு தகவலுக்காண்டி சொல்றேன். எப்பவுமே சரி, இன்னைக்கு திருமணம் எங்கேயுமே சரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறதே இல்லை. இன்னைக்கு யாருக்கு திருமணம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை. சொத்துக்கும் சொத்துக்கும் திருமணம், பங்களாக்கும் திருமணம், வசதிக்கும் வசதிக்கும் திருமணம், படிப்புக்கும் படிப்புக்கும் திருமணம். அவர் டாக்டர், இவர் டாக்டர், டாக்டருங்கிற படிப்புக்கும் டாக்டருங்கிற படிப்புக்கும் தான் திருமணம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை. கோடிக்கும் கோடிக்கும் திருமணம், அவ்வளவுதான். அழகுக்கும் அழகுக்கும் திருமணம், அவ்வளவுதான். இதான் முடியுது. அதனால கோடிகள் கொட்டி முடிச்சது, அதோட அத்து முடிஞ்சது. அதனால ரசூலுல்லாஹ் இஸ்திகாரா செய்ய சொன்னாங்க. நம்ம இஸ்திகாரா பண்ணி பார்த்துட்டு யாராவது கேட்டு வராக, இந்த பிள்ளைகள் இளைஞர்கள் இருக்கிற இளைஞர்கள் நீங்களே இஸ்திகாரா செய்யணும். இளைஞர்கள் நீங்க என்ன செய்யணும், பெண் மக்கள் இருப்பீங்க, இஸ்திகாரா செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு ஒரு தகுதிமிக்க ஜோடியை நீ ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ். எங்களுடைய வீட்டுல என் தாய் தகப்பருக்கு அதை நீ கண்ணில் காட்டி கொடு அப்படின்னு சொல்லி, நாமளா பார்த்துட்டு தாய் தகப்பருக்கு லேசா கொடுத்துட்டோம்னு சொல்லிடக்கூடாது. தாய் தகப்பர் பார்த்து முடிக்கிறது ஒரு தனி அழகான ஒரு மரபு கூட மாத்திரமல்ல, அதுதான் நல்லொழுக்கமும் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஹைர். ஹதீஜா நாயகி அப்படியெல்லாம் பார்க்கிற ஆளு. ரசூலுல்லாஹ் அவட சம்மதத்தை கேட்டுட்டு திருமணம் முடிச்சாக. சிறப்பா திருமணம் நடந்து முடிஞ்சது. ஹதீஜா நாயகி எல்லாரும் பார்த்தா ஹதீஜா நாயகி கொடுக்குறாங்க. வெளியில பேச்சு என்னன்னா, பெரும் பணக்காரிய திருமணம் முடிச்சுட்டாக முகம்மதுங்கிற அனாத, பெரும் பணக்காரிய முடிச்சுட்டாக. பேசுறது தானே, ஏற்கனவே எதிரிகள் சும்மா இருப்பானா, அவன் வாயில சும்மா கிடக்காது இல்லையா, அவன் வாரத்தை அள்ளி விட்டான். இது ஹதீஜா நாயகியோட காதுக்கு வந்து செய்தி சேருது. இந்த மாதிரி பேசிக்கிறாங்கம்மா வெளியில, பெரும் பணக்காரிய ஒரு அனாத முடிச்சுக்கிட்டாரா முகம்மது, சரியான பணக்காரிய இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி காதுக்கு வந்ததுதான் தாமதம். ஹதீஜா நாயகி யார சொல்லதா முகமது சல்லம் வந்தாங்க. அருமையான கணவரை, இதோ என்கிட்ட இருக்கிற சொத்துகள், என்னுடைய செல்வங்கள், என் உடைமைகள், இதெல்லாம் தான் என்னது, இது என்னது கிடையாது. இதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு நான் தானமாக, உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்து விட்டேன் அப்படின்னு அத்தனை காலடியில கொட்டிட்டு நானும் உங்களுக்கு அர்ப்பணம்னு முடிச்சுட்டா. இதுக்கப்புறம் நீங்க நினைச்சாதான் எனக்கு தர முடியும், என்கிட்ட இதை கேட்டுட்டு செலவழிக்கிறது அல்ல, இது உங்களுடைய காசுன்னு கொடுத்துட்டா. அவ்வளவு செல்வ சீமாட்டி. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அத்தனை வேலைகளையும் நபியாக ஆகிறதுக்கு முன்னாலேயே, நபியாக அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலேயே, ரசூலுல்லாஹ் நபியாக அறிமுகப்படுத்தல. 25 வயசுல பெருமானாருக்கு திருமணம் நடந்துச்சு. ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு. பெருமானாருக்கு 40ல தான் நுபுவத்தை அறிமுகப்படுத்தும்படி ஆணை வருகிறது. 40ல தான் அறிமுகப்படுத்துறாங்க. குந்து நபியன் ஆதமு பைனல் மாயி ஒத்தின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீருக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிற பொழுதே நான் நபியாக இருந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால 40ல் நபித்துவம் கிடைத்தது அல்ல, 40ல் நபித்துவம் அறிமுகப்படுத்தும்படி அனுமதி வந்தது.
இப்ப சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? அப்ப 40. இப்ப இந்த இதுல அவ நபியா இப்ப அறிமுகப்படுத்தப்படல. அப்படி இருந்தும் கூட ஒரு கணவருக்கு அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி அவர்கள் தான் பணிவிடை செய்தார்கள். நம்ம பெண்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆணுக்கு தாய் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கு கணவனின் பொருத்தத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அதை புரியாம என்னமோ இதை பேசிக்கிறாங்க, எது சமத்துவம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எங்களுக்கு சம உரிமை, அவர் என்ன நாங்க என்ன அவருக்கு பணிஞ்சு போறது? இல்ல இல்ல, நீங்க அவருக்கு பணியாதிய அல்லாவுக்கு பணியுங்க, ரசூலுல்லாஹ்க்கு பணியுங்க. என் கணவர் கேட்கிறார், நான் அவருக்கு நான் இசைந்து கொடுக்கிறேன். எதை கேட்கிறார் அப்படின்னு பாருங்க. நல்ல கணவரா இருக்கிறார், ஒரு தண்ணி கேட்கிறாரு, கொடுங்க. யாருக்காக கொடுக்கணும்? அல்லாஹுக்கும் ரசூலுக்காண்டி கொடுங்க. கணவருக்காக கொடுக்காது, அல்லாஹ் ரசூலுக்காண்டி கொடுங்க. என் அல்லாஹும் என் ரசூலும் என் கணவருக்கு நான் இப்பொழுது தண்ணீர் எடுத்து கொடுத்தால் சந்தோஷப்படுவார்களா என்று மாத்திரம் பாருங்கள். ஆமா ஆமா சந்தோஷப்படுவாங்கன்னா கொடுங்க. கணவன் வேற ஏதாவது எடுத்து கேட்டான்னு வைங்க, அதை கொடுக்காதீங்க. ஏதாவது ஹராம எடுத்து கேட்கறான், அப்ப பணியணும் தேவையில்லையே. நீங்க கணவனுக்கு கட்டுப்பட தேவையில்ல, அல்லாஹ் ரசூலுக்கு தான் கட்டுப்படணும். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களா உங்க கணவனுக்கு நீங்க இது செய்யுங்கம்மா, பணிவிட செய்யுங்கம்மான்னு சொல்றாங்களா, செய்யுங்க. எதரை மையப்படுத்தி? யா அல்லாஹ் நான் இதை செய்யறேன், நீ சந்தோஷப்படுவியா? யார சொல்லலாம், நீங்க சொன்னீங்க சரி, நீங்க சந்தோஷப்படுவீங்களா? உங்கள் சந்தோஷத்திற்காக நான் செய்கிறேன். கணவன்ட்டு அப்படியே சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டிலாம் இல்ல, அல்லாஹ் ரசூலுக்காண்டிதான் உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த கணவன் அதை கபூல் செய்துதான் ஆக வேண்டும். அப்பதான் அந்த கணவரும் சீராக நடப்பார். அல்லாஹ் அந்த இல்லத்தில் பரக்கத்தை பொழிவான். எந்த இல்லம் தெரியுமா? கணவன் முதலில் எழுந்தால், இரவில் நடுநிசியில் முதலில் எழுந்தால் மனைவியையும் லேசாக தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுவாரே, அந்த கணவனுக்கு பரக்கத்து செய்யட்டும், அந்த ரஹமத்து வரட்டும். ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அதே மாதிரி ஒரு மனைவிக்கு ரஹமத்து வந்து சேரட்டும். நடுநிசியில் எழுகிறார், இறைவனை வணங்குவதற்காக. தான் மாத்திரம் இல்லாமல் தன் கணவனையும் எழுப்பி விடுகிறாள், அவளுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். கதீஜா நாயகி செல்வ சீமாட்டிமா, அவட்ட இருந்த சொத்துலாம் இன்னைக்கு எந்த பொம்பளைட்டையும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருங்கொண்ட கோடீஸ்வரி பெருமானாருக்கு பணிவிடை அவர்களாகத்தான் செய்தார்கள். 3 நாளைக்கு ஒரு தடவை உணவை எடுத்துட்டு ஹிரா மலைக்கு ஏறுவாங்கன்னா சும்மாவா? அல்லாஹு அக்பர். இன்னைக்கெல்லாம் நாம போய் அப்படியே வழிகாட்டியா போனோம்னா, நம்மளும் அப்படித்தான் வைங்கலாம், நேரா போய் ஹிரா மலை இருக்கு போவோமா? நான்லாம் அன்னைக்கே ஏறிட்டேன், முடிஞ்சு போச்சு. எப்போ போன தடவை 2-3 தடவை, 4வது தடவை உம்ராக்கு வந்த சமயத்துல, ஹஜ்ஜுக்கு போனதுல அந்த முதல் தடவை நான் அப்பமே ஏறிட்டேன். இப்ப ஏறும் போதும், நீங்க போயிட்டு வாங்க. 3 நாளைக்கு ஒருக்க மேல. எத்தனாவது வயசுல? 55வது வயசுல. 3 நாளைக்கு ஒருக்க மேல. யாருக்காக? அந்த ரசூலுக்காக, அந்த அல்லாஹ்வின் கட்டளைக்காக. யா அல்லாஹ் சந்தோஷம், யா ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஏறுவாக, சாப்பாடை கொண்டுட்டு ஏறுவாக. ஒரு தடவை அப்படி ஏறி போறாக. அந்த சோபன வார்த்தை நமது பெண்களுக்கும் வர வேண்டும். ஏறி போறாக. ஏறி போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜா இங்க வாங்கன்னாங்க. என்ன? இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடை பெற்றாங்க. நீங்க வர்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க வர்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவதான் என்னை, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவதான் என்னை உன் பக்கம் திசை திருப்பினார்கள். என்ன பாருங்க, உங்க கதீஜா வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தவுடன் சரி நான் இப்ப விடை பெறேன், நீங்க பேசுங்க, நான் விடை பெறேன். அல்லாஹ் கதீஜாவுக்கு சலாம் சொன்னான், என் சலாத்தையும் எத்தி வைங்க, என் சலாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, கதீஜா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான்னா நானும் சலாம் சொல்றேன், ஜிப்ரீல் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆலிமோட தொடர்பாக இருந்ததுனால இப்ப நம்ம பதில் சொல்லிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன சொல்லுவோம்? வலைக்கும் அஸ்ஸலாம்ன்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க, என்ன சொல்லணும்? இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாங்கன்னு ஒரு ஆள் சொல்றான்னு வைங்க, அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தரட்டுமே. என்ன சொல்லணும்? சரி வேற ஒரு ஆளே சலாம் சொன்னா என்ன சொல்லணும் பதில்? எப்படி?
அலைக்கு முஸ்ஸலாம் இல்ல, அலைஹிஸ் சலாம். உதாரணமா ஒரு ஆளு தான் திடீர்னு உங்களுக்கு இன்னாரு சலாம் சொல்லி விட்டாருன்னு சொல்றாங்க. இன்னாரு நீங்க ஏற்கனவே அறிமுகமான ஆளு இல்ல வேற யாராவது ஆள் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க ஹாஜியார் அப்படின்ன உடனே அப்படியே எனக்கு சலாம் சொன்னாலோ அலைஹிஸ் சலாம்னு சொல்லணும், அவர்களின் மீது. எல்லாம் அவங்க பேரை சொல்லி சொல்லலாம். வாலா அப்படி சொல்லிட்டு வாலா ஃபாரூக் அஸ்ஸலாம் அப்படி பேரை சொல்லி சொல்லலாம். அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொன்னா இப்ப என்ன சொல்றது? அறிஞரோடு தொடர்பாக இருந்ததால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட தௌராத்தோடும் அபுராணி பாசையில் திருச்சென்னியம் பெற்ற பெருமகனாரோடு தொடர்பாக இருந்ததால் எந்த அங்க ரசூலுல்லாஹ் தான் கேட்கணும், நீங்க சொல்லுங்களேன் எப்படி பதில் சொல்லணும்னு கேட்கணும். அதெல்லாம் இல்ல, அவளே என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னானா ஜிப்ரீல் சலாம் சொன்னாங்க, நானும் சலாம் சொல்றேம்மா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மறு பேச்சு அங்க எப்படி நான் பதில் சொல்லணும், உங்களுக்கு அலைக்கும் முஸ்ஸலாம் யார சொல்லலாம் சொல்லிடலாம், அவளுக்கு எப்படி சொல்றதுலாம் கேட்கல. உடனே சொன்னாங்க இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், அவன் தானே சலாமே. அஸ்ஸலாம்ங்கிறது அவன்ட பேர் இல்லையா? இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம் வ அலா ஜிப்ராஈல அஸ்ஸலாம் வ அலைக அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ். இவ்வளவு பெரிய மார்க்க தொடர்புகளோடு பெண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருந்து விட்டால் உங்கள் பிள்ளைகளை பொக்கிஷங்களாக உருவாக்கிடலாம். யா ஹதீஜா எப்படி தெரியுமா சொல்ல, யா ஹதீஜா எப்படி தெரியுமா, என் ஃபாத்திமாலாம் அவ தான் பெத்தெடுத்தாக, என் ஜெயினப் அவ தான் பெத்தெடுத்தாக, ருக்கையாவை அவ தான் பெற்றெடுத்தாக, உம்மு குல்தும் அவ தான் பெற்றெடுத்தாக, அப்துல்லாவை அவ தான் பெற்றெடுத்தாக, எப்படி காசிம் அவ தான் பெத்தெடுத்தாக. எல்லா பிள்ளைகளும் அந்த சீதேவி மணி வயிற்றிலிருந்து இல்லையா வந்துச்சு. சித்தி ருக்கையா உம்மு குல்தும் நாயகிலாம் எவ்வளவு பெரிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தின்னூரைன்னு பேரு கிடைக்கிறதுக்கு இந்த சீதேவிகளை கட்டினதுனால தானே கிடைச்சு போச்சு. அவளுக்கு தின்னூரைன்னு பேரு, இரண்டு ஒளி உடையவர்கள்னு பேரு. எந்த இரண்டு ஒளி? என் கண்மணி நாயகத்தினுடைய மூலமாக ஹதீஜாவின் கருவில் சுமந்து வந்த ஒளி இருக்கிறது, அந்த இரண்டு ஒளிகளை திருமணம் செய்ததால் தின்னூரைன். இவன் கேப்பியோ தின்னூரைன் அமீர் முஃமினீன் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் கேக்குறீல, இந்த தின்னூரைன் என்னது? இரண்டு ஒளி. இந்த இரண்டு ஒளிகள் தான் அந்த ஹதீஜா என்ற மாணிக்க வயிற்றிலிருந்து வெளிவந்த அந்த இரண்டு ஒளிகளை மணந்ததால் அந்த தின்னூரைன்னு இன்னும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது, கியாமத்து வரைக்கும் ஒழிக்கும். ஃபாத்திமா நாயகி சொல்ல தேவையா? அல்லாஹு அக்பர். நாளைக்கு அவளோட இது இன்ஷா அல்லாஹ் அவளை பத்தி செய்தி சொல்லுவோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய மகரந்த தாய், மகரந்த புருஷி, மகரந்த தலைவி அவங்க. அல்லாஹ் நமது பெண்களை எல்லாம் அந்த ஹதீஜா நாயகி ஃபாத்திமா நாயகி எல்லாம் சொர்க்கத்துல எந்த இடத்துல அலங்காரமா இருப்பாங்களோ அந்த சபைகள்ல நமது பெண்மணிகளை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அருள்வானாங்க. நம்மளை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இந்த பெருமக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடங்கள்ல அல்ல நம்மளை எல்லாம் ஒன்று கூட்டி அருள்வானாக. அழகான மஜ்லிஸா இருக்கும். அதெல்லாம் யாருக்கு வாய்க்கும்னா இங்க எல்லாம் இந்த மஜ்லிஸை தேடி போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பாக்கியம் அங்கெல்லாம் கிடைச்சிடும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தரட்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸ்ரீதேவி ஹதீஜா நாயகியுடைய பொருட்டுனால அல்லாஹு தஆலா நமது தாய்மார், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, கர்ப்பொழுக்கம் உள்ளவர்களாக, கடைசி வரைக்கும் கட்டுப்பாடுள்ளவர்களாக, எந்த விதமான அசூசைகளும் அசிங்கங்களும் தொடாதவர்களாக, யாருடைய தீய தகாத பார்வைகளும் இவர்களின் மீது பட்டுவிடாத பரிசுத்தவர்களாக அல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் பாதுகாத்து அருள்வானாக. சொர்க்கத்தின் தாரகைகளாக மிளிர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على